Welcome all students. Can you imagine a single leaf can able to produce many plants? Is it possible? இதை நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Bryophyllum பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் லீஃப்னால் நிறைய பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது பாசிபிள் தான். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். Come on, let's go into this video now. நார்மலாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச லீஃபோட ரோல் என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் தானே. பட் ஆனால் எப்படி ஒரு லீஃப்னால் ஒரு பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது? இதை எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு சில பிளான்ட்ஸான Bryophyllum, சிலா, பிகோனியா இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லீஃப்லேருந்து நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி லீஃப்லேருந்து நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த மெத்தடை we call it as a vegetative reproduction in leaf. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிளான்ட்டோட லீஃபில் அட்வான்டேஷியஸ் பட் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது. அதாவது அந்த பட் டெவலப் ஆகிறத we call that bud as a adventitious bud. Why? யூஸ்வலாக பட் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? எங்கே பார்க்க முடியும்? ஸ்டெம்மில் தானே. பட் ஆனால் இங்கே லீஃப் அப்படிங்கிற அன்யூஷுவல் பொசிஷனில் இந்த பட் டெவலப் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் நம்ம அந்த பட்டை அட்வான்டேஷியஸ் பட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லீஃபில் டெவலப் ஆகக்கூடிய இந்த பட் என்ன ஆகுது, அந்த லீஃபை விட்டு, அதாவது அந்த பேரண்ட் பிளான்ட்டை விட்டு டிட்டாச் ஆகி அதுக்கு அந்த பட்டுக்கு ஷூட் ஃபார்மேஷன் அண்ட் ரூட் ஃபார்மேஷன் இதெல்லாம் இருக்கும். லேட்டரும் அது ஒரு நியூ இண்டிபெண்டன்ட் பிளான்ட், ஒரு நியூ இண்டிவிஜுவல் பிளான்ட்டாக அது க்ரோ ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப் மீன்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக Bryophyllum பற்றி பார்க்கலாம். Bryophyllumோட லீஃப் பார்க்குறதுக்கு திக்காகவும் ஃப்ளெஷியாகவும் இருக்கும் அண்ட் விச் இஸ் கால் இட் அஸ் சக்குலண்ட். அண்ட் அதோட லீஃப் மார்ஜின்ஸ் இந்த மாதிரி நாச்சஸோடு இருக்கும். அண்ட் இந்த நாச்சஸில் தான் இந்த அட்வான்டேஷியஸ் பட் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது. அண்ட் திஸ் அட்வான்டேஷியஸ் பட் இஸ் ஆல்சோ கால் இட் ஆஸ் அ எஃபிஃபைலஸ் பட். அதாவது எஃபி அப்படின்னா ஆன்னு அர்த்தம், ஃபில்லஸ் அப்படின்னா லீஃப்னு அர்த்தம். ஸோ லீஃபில் ஆன் லீஃபில் பட் டெவலப் ஆகிறதுனால we call that as எஃபிஃபைலஸ் பட். ஓகேவா? ஸோ பட் டெவலப் ஆனது அது ஒரு ஸ்மால் பிளான்ட்லெட்டாக அடுத்து டெவலப் ஆகும். ஸ்மால் பிளான்ட்லெட் அப்படிங்கிறப்போ அந்த பிளான்ட்லெட்டுக்கு ஒரு டைனி லீவ்ஸு அண்ட் ஸ்மால் ரூட்ஸ் எல்லாம் அங்கே ஃபார்ம் ஆகும். லேட்டர் ஆன் அந்த லீஃப் அந்த பட்டோடு சேர்ந்து, அதாவது அந்த ஸ்மால் பிளான்ட்லெட்டோடு சேர்ந்து அந்த லீஃப் சாயிலில் விழுகும் போது, ஃபால் ஆகும் போது அந்த பிளான்ட்லெட் அந்த லீஃபை விட்டு டிட்டாச் ஆகிடும். தென் அந்த பிளான்ட்லெட்டில் இருக்கக்கூடிய ரூட் சாயிலுக்குள்ளே போய் அது க்ரோ ஆக ஆரம்பிக்கும். தென் லேட்டர் ஆன் அது ஒரு நியூ இண்டிபெண்டன்ட் பிளான்ட்டாக வளரும். அண்ட் Bryophyllumத்தில் இருக்கக்கூடிய ஒரு லீஃப்னால் நிறையா நியூ பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் சில்லா. சில்லா அப்படிங்கிறது இட் இஸ் அ பல்பஸ் பிளான்ட். இதை நம்ம ஏன் பல்பஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, பிலோ த சாயிலில் இருக்கக்கூடிய பல்பிளிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த பிளான்ட் க்ரோ ஆகி வர்றதுனால இதை நம்ம பல்பஸ் பிளான்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த பிளான்ட் சாண்டி சாயிலில் தான் க்ரோ ஆகுது. இந்த பிளான்ட்டோட லீஃப் பார்க்குறதுக்கு லாங்காகவும் நேரோவாகவும் இருக்கும். அண்ட் இந்த லீஃபோட டிப்பில் தான் பட் அப்படிங்கிறது டெவலப் ஆகிறதுனால இதை நம்ம எஃபிஃபைலஸ் பட் அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த லீஃப் எப்போ சாயிலை டச் பண்ணுதோ அப்போது பட் அப்படிங்கிறது டிட்டாச் ஆகி அது ஒரு நியூ இண்டிபெண்டன்ட் பிளான்ட்டாக க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் பிகோனியா. இந்த பிகோனியாவோட பிளான்ட்டோட லீஃப் வெயினில் இருந்து நியூ பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆக முடியும். அதாவது இந்த லீஃபை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பீஸ் ஆஃப் லீஃபில் இருந்து கூட நியூ பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு குளம் ஃபுல்லாக க்ரீன் பிளான்ட்ஸ் கவர் ஆகி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கும் போது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது எவ்வளோ தூரம் அது பியூட்டிஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ தூரம் அது டேஞ்சரஸும் கூட. இப்போ நம்ம வாட்டர் ஹயாசின்த்னா என்ன, ஏன் இந்த வாட்டர் ஹயாசின்த்தை டெரர் ஆஃப் பெங்கால்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். வாட்டர் ஹயாசின்த் அப்படிங்கிறது என்னென்னா, ஐகோனியா கிராசிபஸ் அப்படிங்கிற இந்த பிளான்ட்டை தான் நம்ம வாட்டர் ஹயாசின்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது தண்ணியிலே மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். இட் இஸ் அ ஃப்ளோட்டிங் அக்வாட்டிக் பிளான்ட். இட் கேன் பி சீன் இன் பாண்ட்ஸ், லேக்ஸ் அண்ட் ரிசர்வாயர்ஸ்.
இது நம்ம ஏன் இன்வாசிவ் வீடுன்னு சொல்கிறோன்னா, இது இந்த இடத்துக்கு சொந்தம் கிடையாது, வேறு ஏதோ ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா என்டையர் வாட்டர் சிஸ்டத்தையுமே வந்து கவர் பண்ணிடும் இந்த பிளான்ட்டு. ஸோ அதனால் சன்லைட்டை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணும். அதாவது அண்டர் த வாட்டர் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும், அதுவும் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு சன்லைட்டை கிடைக்க விடாமல் இந்த பிளான்ட் அப்படிங்கிறது தடுக்கும். அடுத்து வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை டிக்ரீஸ் பண்ணிடும். ஸோ அதனால் ஃபிஷ்ஷும் அது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து டை ஆகிடும். அண்ட் வேறு என்னெல்லாம் இதனால் பிரச்சனை வருது அப்படின்னா, போட்ஸ் மூவ்மெண்ட் பண்ண முடியாது, ஈகோசிஸ்டத்தை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணுது, அண்ட் ஆல்சோ மஸ்கிட்டோ ப்ரீடிங்கை இது காஸ் பண்ணுது. திஸ் வீடியோ ends here. I hope இன்னைக்கு பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt regarding this, please do comment, let me know in the comment section. If you like this video, thumbs up, share among your friends circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம் பற்றி பார்க்கலாம். நான் ரீசெண்டாக வாட்ஸ்அப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து 12th போர்ட் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டானது அண்ட் நீட் கொஷின்ஸ்லாம் அதில் வந்து போடலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கொஷின்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூ கேன் ஃபாலோ தட் சேனல். ஓகே, see you soon. I get the next video. Thank you for watching.